என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஸோ என்னோட யூடியூப் சேனலை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா மறந்துடாமல் நான் எழுதின இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் புக்கை என்னோடய சைட்டில் போய் வாங்கிக்கோங்க. எப்படி வாங்கணும் எல்லாமே டீட்டெயிலாக இந்த அன்பாக்சிங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ மறந்துடாமல் இந்த புக்கை வாங்கி இதுக்குள்ளே இருக்கிற எல்லா கொஷினும் சின்ன கொஷினாக இருக்கும், ஆனால் கஷ்டமாக இருக்கும். எல்லா கொஷினும் போட பாருங்கள். அப்போ தான் நம்மளால் இனி வரக்கூடிய எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ரயில்வேவாக இருக்கட்டும், எந்த எக்ஸாமாக இருக்கட்டும் அதெல்லாம் அவங்களால கிளியர் பண்ண முடியும். ஸோ மறந்துடாமல் இந்த புக்கை நீங்கள் வாங்கி அதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். சரிப்பா, இப்போ நம்ம இந்த 3வது வீடியோவில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டைப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த ட்ரையாங்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுன்றது ஒரு ரேர் கேஸ் தான். பட் நீங்கள் பழைய வருஷத்தோட பேங்க் எக்ஸாம் கொஷின் பேப்பர் ப்ரிலிம்ஸில் தான் இது அதிகமாக கேட்டிருக்காங்க. ப்ளஸ் எஸ்எஸ்சி டயர் 1 எழுதுறீங்க அப்படின்னு சொன்னால் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கும் இது முக்கியம், ப்ளஸ் பேங்க் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு இது ரெண்டு முக்கியம். ஏன்னா பழைய வருஷத்தில் எஸ்எஸ்சிலையும் நம்ம ட்ரையாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்டை பார்க்க முடிஞ்சது, பேங்க் ப்ரிலிம்ஸ்லையும் பார்க்க முடிஞ்சது. ஸோ இந்த ட்ரையாங்குலர் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. எப்போதும் நம்ம படிக்கிற மாதிரி சர்க்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அதே மாதிரி தான். பட் ட்ரையாங்குலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளில் 6 பேர் உட்கார்றது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளில் 9 பேர் உட்கார்றது. ஸோ கொஷினை நல்லா கவனமாக பார்த்து 6 பேர்னால் எப்படி உட்காந்துருப்பாங்க, 9 பேர்னால் எப்படி உட்கார வைக்கணும், அதுக்கப்புறமா நம்ம அரேஞ்ச்மெண்ட்டை போட்டுடலாம். ஏன்னா இது சில பேர் புதுசாக படிக்கிறனால டக்குன்னு நம்ம 9 பேர்னால் தப்பாக ட்ரையாங்குலரை போட்டு அதில் வந்து நம்ம தப்பாக உட்கார வச்சிடக்கூடாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் ஒரு டைப் வந்து 6 பேர் உட்கார்றது. ஸோ அது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள், ஸோ கார்னரில் 3 பேர், இதை வந்து சைடுன்னு சொல்கிறாங்க, சைடில் ஒருத்தர். ஸோ இப்போ டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 பேர் இருக்காங்க. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கொஷின். இல்லைனா 9 பேர் சொல்கிறாங்க. 9 பேர் அப்படின்னா எப்போதும் போல் இந்த கார்னர்ஸில் ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க, ஒவ்வொரு சைட்லேயும் 2 பேர், இங்கே 2 பேர், இங்கே 2 பேர், இங்கே 2 பேர். ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 9 பேர். இது வரைக்கும் நம்மளோட ஃபேஸிங் இன்சைடு, ஃபேஸிங் அவுட் சைடு அது எல்லாமே காமன் தான். பட் டைப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த மேஜர் டைப்புன்றது 2 டைப் தான் ட்ரையாங்கிளில். ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம இந்த டைப்ஸை வச்சு ஃபேஸிங் இன்சைடு, ஃபேஸிங் அவுட் சைடு, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். First arrangement. So there are 9 persons A to H are sitting around a triangular table facing the center and in an alphabetical order in clockwise direction. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா A to H ஒரு ட்ரையாங்குலர் டேபிளில் உட்காந்துருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர்ப்பா? 9 பேர். அதில் ஒரு பாயிண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா all of them sitting in an alphabetical order in a clockwise direction. ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் உட்காந்துருக்காங்க, கிளாக்வைஸ் டைரக்ஷனில் உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லா பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்கப்பா. ஸோ டைரெக்டாகவே பண்ணியாச்சு. ஸோ மொத்தம் 9 பேர். இப்போ தான் சொன்னேன் 9 பேர்னால் எப்படி இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கார்னர்ஸில் 3 பேர், அப்புறம் ஒரு சைட்லேயும் 2 பேர். ஓகேவா? இங்கே 2, இங்கே 2. ஸோ டோட்டல் பார்த்தீங்கன்னா 9 பேர். தேவைப்பட்டுச்சு, பாசிபிள் வருது அப்படின்னா நம்ம இன்னொரு டயக்ராம் போடுறதுல தப்பே கிடையாது. நம்ம எப்போதும் படித்த மாதிரி தான். ஸோ போன 2 அரேஞ்ச்மெண்ட்லாம் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். மினிமம் பாசிபிள்ஸ் இருந்துச்சுன்னா போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 பாசிபிள் டயக்ராம் தான் வருது, ஒரு 2-3 டயக்ராமில் ஆன்சர் வந்துடும்னா போடலாம். பட் 4 ட்ரையாங்கிள் போட்டு தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் போகவே கூடாது. ஏன்னா அது டைம் வேஸ்ட். முடிஞ்ச வரைக்கும் ஒரு டயக்ராம் இல்லை இன்னொரு டயக்ராம்லேயே நம்ம ஆன்சரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். அதான் நம்மளோட டார்கெட்டாகவே இருக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, 1 person sitting in the corner of the each side, ஆனால் சொல்லிக்கலாம் 2 persons sits in the middle of the each side. கார்னரில் ஒருத்தரும் சைடில் 2 பேரும்னு சொல்லியிருக்காங்க. அதான் உங்கள் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ரைட்? ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ ஈச் பர்சன் லைக்ஸ் அ டிஃப்ரெண்ட் கலர். உங்களுக்கு கலரும் பிடிக்குது. எந்த பர்சன் அவங்க எந்த கலர் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா the one who likes a red color sits third to right of C. ஸோ சியோட ரைட்டில் தேர்டில் யார் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் யாருக்கு பிடிக்குதோ அவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு சிஏ எங்கே இருக்குதுன்னு தெரியல, எப்போதும் போல் க்ளூவாக எழுதிடுவோம். சியோட ரைட்டில் 1, 2, 3. ஸோ தேர்டில் யார் உட்காந்துருக்காங்களோ அவங்களுக்கு ரெட் கலர் பிடிக்குது. அடுத்த பாயிண்ட், the one who likes violet sits second to right of C. who likes blue. ஸோ who likes blueனா இதில் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னா சிக்கு வந்து ப்ளூ பிடிக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த பாயிண்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா the one who likes violet color. violet color எங்கே உட்காந்துருக்காங்கன்னா செகண்ட் டு ரைட் ஆஃப் சி. சியோட ரைட்டில் 2வது இடத்துல உட்காந்துருக்கிறவங்களுக்கு violet பிடிக்கும்.
ஆல்ரெடி சியோட ரைட்டில் 3ஆவதாக உட்காந்துருக்கவங்களுக்கு ரெட். இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சியோட ரைட்டில் 2ஆவதாக உட்காந்துருக்கிறவங்களுக்கு வயலட் பிடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டு. எனக்கு சி வந்து கார்னர்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். பட் அவங்க எந்த இடத்துலையுமே கார்னர்னு இன்னும் சொல்லவே இல்லை. அதனால் வெயிட் பண்ணுறேன். அடுத்த பாயிண்ட்டை நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, C sits at one of the corners. இந்த வார்த்தை இங்கே இருக்குது பாருங்கள். C sits at one of the corners அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு கார்னரில் உட்காந்துருக்கான். எந்த கார்னரை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம்ப்பா. ஆனால் இங்கே போட்டால் ஆன்சர் கரெக்டாக வருமா, நான் இங்கே போடவா, எப்படி போட்டாலும் கரெக்டாக தான் வரும். சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டு, ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட்டு, ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்டு, ட்ரையாங்குலர் அரேஞ்ச்மெண்ட், இதுக்கெல்லாம் கார்னர்ஸ் இருக்கும். சர்க்கிளில் நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். ஸ்கொயர் இது எல்லாமே எந்த கார்னர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சி வந்து கார்னர்னு சொல்லிட்டாங்க. நான் இந்த கார்னரில் ஆரம்பிக்கிறேன். எப்படி போகிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ளூ, ஓகேவா. அதுக்கப்புறம் 2 தள்ளி என்ன இங்கே யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வயலட் கலர். யாருக்கு பிடிக்குதோ அவங்க இங்கே இருப்பாங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர். இது இல்லாமல் நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் என்ன தெரியும்னா, அவங்க உட்காந்துருக்கிற டைரக்ஷன் கிளாக் வைஸில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போனா இது யார், சி. அப்போது இது சினா இங்கே யார் இருக்கணும், டி. இது இ, எஃப், ஜி, ஹெச், ஏபிசிஹெச், ஐ எது வரைக்கும் இருக்கும், ஐ வரைக்கும் இருக்காங்க. அப்போது ஐ, இது ஏ, இது பி. அவ்வளோதான்ப்பா. டைரெக்டாகவே நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க கிளாக் வைஸில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். அப்போ நான் சியை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ கிளாக் வைஸில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் எழுதிட்டு வந்துருங்க. CDEFGHI, ஐயோட முடிஞ்சிருச்சு. அப்போ ஏபிசி ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், கிளாக் வைஸில் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க எதில் இருக்காங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்த பாயிண்ட்டுப்பா. ஸோ இது எல்லாமே முக்கியம், நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ நீங்களும் புதுசாக படிக்கிறனால இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. கொஷனை படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா நம்ம இப்படி தான் எடுத்து போடணும். ரைட். அடுத்தது, there are 2 persons sits between green and red. ஸோ க்ரீனுக்கும் ரெட்டுக்கும் நடுவில் 2% சொல்லிட்டாங்க. நம்ம தான் ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. க்ரீன் இங்கே வைக்க முடியாது. கண்டிப்பாக எஃப் தான் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்கும். இப்படி இருந்தால் மட்டும்தான் ரெட்டுக்கும் க்ரீனுக்கும் நடுவில் நம்மளுக்கு 2 கேப் இருக்கும். ஸோ அடுத்த பாயிண்ட்டு, the one who likes black sits immediate to the left of the one who likes white. ஸோ ஒயிட்டோட லெஃப்ட்டில் இமீடியட்டாக உட்காந்துருக்கிறவங்களுக்கு பிளாக் பிடிக்குதுன்றாங்க, ஒயிட்டோட லெஃப்ட்டில். ஓகே. அடுத்த பாயிண்ட்டு, நெய்தர் ஆஃப் தெம் லைக் இ ஆர் டி. ஓ, பிளாக்கும் இடி கிடையாது, ஒயிட்டும் இடி கிடையாதுன்ட்டாங்க. அப்போ இடி பிளாக் அண்ட் ஒயிட்டு கிடையாதுப்பா. இவங்க ரெண்டுமே பிளாக்கும் கிடையாது, இவங்க ரெண்டுமே ஒயிட்டு கிடையாது. ஆனால் அவங்க அந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட்டோட இமீடியட் லெஃப்ட்டில் பிளாக்குன்னு இருக்காங்க. ஒயிட்டோட இமீடியட் லெஃப்ட்டில் பிளாக்குன்னா எங்கேயுமே வைக்க முடியாது, இங்கே மட்டும்தான் வைக்க முடியும். ஸோ இது மட்டும்தான் ஒயிட்டாக இருக்க முடியும். ஒயிட்டோட இமீடியட் லெஃப்ட்டில் பிளாக், வேறு எங்கேயுமே பாசிபிள் இல்லை. கரெக்டாக நான் இங்கே வைக்கணுன்னாலும் பாசிபிள் இல்லை, இங்கே வைக்கணுன்னாலும் பாசிபிள் இல்லை. ஸோ எங்கேயுமே பாசிபிள் கிடையாதுப்பா. ஸோ இங்கே மட்டும்தான் நம்மளால் வைக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். கலர்ஸ் கூட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்த பாயிண்ட்டு, there are 2 persons sits between one who likes white color and one who likes yellow color. ஸோ ஒயிட்டுக்கும் எல்லோக்கும் நடுவில் 2 பேருன்னு சொல்லியிருக்காங்க. நான் தான் ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். 1 2 இது எல்லோ வைக்க முடியாது, ஒயிட் நீங்கள் வச்சனால 1 2. ஸோ கண்டிப்பாக இதுதான் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோவாக இருக்க முடியும். லாஸ்ட் பாயிண்ட்டு, the one who likes pink color is either B or I. ஸோ பிங்க் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க வந்து எய்தர் பி ஆர் ஐன்றாங்க. ஒன்று பிக்கு பிடிச்சிருக்கணும், இல்லை ஐக்கு பிடிச்சிருக்கணும். ஆல்ரெடி ஐ தான் ரெட்டு போட்டாச்சு. அப்போ பி என்னவாக தான் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்காக தான் இருக்க முடியும். ஸோ லாஸ்ட் பாயிண்ட்டு, ஐ சிட்ஸ் அட் ஒன் ஆஃப் த கார்னர்ஸ். ஆமாம், கார்னரில் தான் உட்காந்துருக்கான். ஒரே ஒரு கலர் மட்டும் ரிமைனிங் இருக்குது. ரெட், ஒயிட், எல்லோ, பிளாக், பர்பிள், ப்ளூ, க்ரீன். பர்பிள் மட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான்ப்பா. ஸோ எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. FGHI ரெட், A வயலட், B பிங்க், C ப்ளூ, D எல்லோ. ஓகே, அவ்வளோ. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ எங்கேயுமே நம்ம கஷ்டப்படவே இல்லை. இது பார்த்திங்கன்னா உங்கள் எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான். அதே எக்ஸாமில் கேட்ட எக்ஸாக்ட் கொஷின் தான் எடுத்துகிட்டு வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் கேட்டது கஷ்டமே கிடையாது. பட் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, ஒருவேளை ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் த கொஷினை நீங்கள் சரியாக படிக்காமலையோ விட்டுட்டீங்க, டேரெக்டாக க்ளூக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஏபிசிடியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்க முடியாது. ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க, எங்கடா ஏபிசிடியே நமக்கு வரல அப்படின்னு. ஸோ அதனால் அவங்க எந்த ஒரு கொஷினாக இருந்தாலுமே பாயிண்ட்ஸ்
ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி வேகமாக ரீட் பண்ணிட்டு தான் போடணும். ஏன்னா இந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்னு கொடுத்துருந்ததை படிக்காமல் போட்டிருந்தோம்னா இந்த அரேஞ்ச்மெண்ட் நம்மளால் போட்டிருக்க முடியாது. ஸோ அதே மாதிரி பாசிபிள் கேசஸும் வரலை. இன்கேஸ் பாசிபிள் வந்துச்சுன்னா யோசிக்காமல் இன்னொரு டயக்ராம் போடுறது தான் நல்லது. இதில் வரல, ஒருவேளை அடுத்த கொஸ்டின் நம்ம போட்டு பார்க்கலாம். வந்துச்சுன்னா இம்மீடியட்டாக இன்னொரு பாசிபிள் டயக்ராம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டால் தான் ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும்ப்பா. ஸோ இப்போதைக்கு நமக்கு இதுதான் இந்த ஃபஸ்ட்டு செட்டுக்கான ஆன்சர். செகண்ட், triangular arrangement. So 6 people A to F are sitting around a triangular table such a way that there are seats in the corner, other C sits in the middle. All of them are facing the center. சாரிப்பா. ஸோ எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 பேர். ஸோ 6 பேருன்னு சொன்னாலே நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் டயக்ராம் எப்படி வரும்னு. ஸோ 6 இருந்தாலும்ப்பா செக் பண்ணிட்டு தான் போடணும். நீங்கள் 6 பேர்னோன்னு இப்படி போட்டுறாதீங்க. இங்கே 2 பேர், இங்கே 2 பேர், இங்கே 2 பேர் கூட உட்காரலாம். ஸோ அதனால் ஒரு வாட்டி படித்து பார்க்குறது நல்லது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கார்னரில் 3 பேரும் ஒவ்வொரு சைடில் ஒருத்தரும் உட்காந்துருக்காங்க. சில சமயம் ஃபேஸிங் சென்டர், சில சமயம் நாட் ஃபேஸிங் சென்டர்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன பார்த்துருக்காங்கன்னா ஆல் ஆஃப் தம் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் த சென்டர். ஸோ இது எல்லாமே படிச்சுட்டு தான் நம்ம பாயிண்ட்டுக்கே போகணும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா தே பார்ன் இன் த டிஃப்ரெண்ட் இயர்ஸ். ஓகே, டிஃப்ரெண்ட் இயரில் பிறந்திருக்காங்க, அதுவும் நம்ம கண்டுபிடிக்கணும். F sits at one of the corner of the table. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, F வந்து ஏதோ ஒரு கார்னர். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், எங்கே வேணால் போட்டுக்கலாம். ஸோ எனக்கு பிடிச்ச இடம் எப்போதுமே இதுதான், அதனால் நான் இந்த இடத்துல தான் F-ஐ வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். அடுத்த பாயிண்ட்டு, C sits at one of the corner and either born on 1992 or 1996. சியும் பார்த்தீங்கன்னா கார்னரில் தான் உட்காந்துருக்கான். அப்போ 2 கார்னர் தான் மிச்சம் இருக்குது. ஒன்று சி இங்கே உட்காந்துருக்கணும், இல்லை சி உட்காந்துருக்கணும். நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேணாம், பாசிபிள் டயக்ராமுக்கு போக வேணாம், இப்போதைக்கு வச்சுக்கலாம். பட் சி பார்த்தீங்கன்னா எப்போ பிறந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 92 இல்லை 96, இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு வருஷத்தில் பிறந்தவங்க தான் சி. அடுத்த பாயிண்ட்டு, the one who sits immediate right of C born in 1995. ஸோ சியோட ரைட்டில் இம்மீடியட்டாக யார் உட்காந்துருக்காங்களோ அவங்க 95ல் பிறந்தவங்க அப்படின்ற பாயிண்ட்டை அவங்க சொல்லியிருக்காங்க, ரைட். அடுத்த பாயிண்ட்டு, அண்ட் ஏ சிட்ஸ் ஆப்போசிட் டு ஒன் who born in 1995. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1995ல் யார் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கிறவங்க ஏ. ஓகேவா, இந்த பாயிண்ட்டை தான்ப்பா அவங்க இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நமக்கு 2 டயக்ராம் வர மாதிரி இருக்குது. இங்கே சி வரும், இல்லை இங்கே சி வரும். இன்கேஸ் 2 பாசிபிள் வந்துச்சுன்னா பக்கத்தில் இன்னொரு டயக்ராமை நான் போட்டுறேன். இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சியோட ரைட்டில் 95. இப்போ இந்த கார்னரில் நான் சியை வைக்கிறேன். சியோட இமீடியட் ரைட்டில் யார் இருக்காங்க, இவங்க பிறந்தது 95. அந்த 95க்கு எங்கே உட்காந்துருக்காங்களோ அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஏன்றாங்க. இங்கே வைக்க முடியுமா, வைக்க முடியாது. ஏன்னா இங்கே ஆல்ரெடி யார் இருக்குது, எஃப் இருக்காங்க. அப்போ இங்கே வைக்க முடியாது. அப்போ ஒரே ஒரு சான்ஸ் எங்கே தான்ப்பா இருக்குது, இங்கே தான் இருக்குது. சியோட ரைட்டில் இருக்கிறவங்க 95வது வருஷத்தில் பிறந்தவங்க, இவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஏ. நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான். அதுதானே அவங்க சொல்லியிருந்தாங்க, டேரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சி பார்த்தீங்கன்னா ஒன்று 92ல் பிறந்திருக்கணும், இல்லை 96ல் பிறந்திருக்கணும், அவ்வளோதான். ஸோ சியை நான் இங்கே வச்சேன்னா ஏ வைக்க முடியல. அப்போ ஒரே ஒரு சான்ஸ் தான், சியை இங்கே தான் வைக்க முடியுது. அப்போ மிச்சம் இருக்கிறவங்கள நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ டஸ் நாட் பார்ன் இன் 1997. ஸோ ஏ வந்து 97ல் பிறக்கலன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ வந்து கிடையாது. E does not sit at any of the corners. ஓகே, E வந்து கார்னர் கிடையாது, மிச்சம் இருக்கிறதே 3 இடம் தான். And does not born in 1996 or 1994. E என்ன சொல்கிறாங்கன்னா எந்த வருஷத்தில் பிறக்கலைன்னா 96லேயும் பிறக்கலையா, 94லேயும் பிறக்கலையா. ஓகேவா, இதெல்லாம் வந்து E வந்து பிறக்கலைன்னு சொல்லியிருந்த அந்த வருஷத்துல E வந்து பார்ன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. D sits to the immediate left of A. டைரக்ட் பாயிண்ட்டாக இருக்குது. ஏவோட லெஃப்டில் இமீடியட்டில் D. அப்போ ஏவோட லெஃப்டில் இமீடியட்டில் டினா நான் டி இங்கே தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஓகேவா, அப்போ இ இங்கே போட்டுக்கலாமா, இல்லை இங்கேயும் வரலாம் தானேப்பா, வரலாம், வேணாம் இருக்கட்டும். டி சிட்ஸ் இமீடியட் அண்ட் பார்ன் இன் 1993. ஸோ டி பார்த்தீங்கன்னா 1993ன்னு சொல்லிட்டாங்க. 1993ல் பிறந்தது பார்த்தீங்கன்னா டி. ஓகேப்பா, ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு தேடுறேன், கிடைக்க மாட்டேங்குது. 92, 96, சரி விட்டுடலாம்.
அடுத்த பாயிண்ட், the one who born in 1996 does not sit at any of the corner of the table. 1996ல யார் பிறந்திருக்காங்களோ அவங்க டேபிளோட கார்னரில் இல்லைன்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சது சி 92 96 தான். இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 96ல யார் பிறந்தாங்களோ அவங்க கார்னர் கிடையாதான். அப்போ சி எதில் தான் பிறந்திருக்கணும், 92ல் தான் பிறந்திருக்கணும். அப்போ 96 கார்னரில் வராது. அப்போ 96 கார்னரில் வராதுன்னா சென்டரில் தான் வரும். இங்கே 93, இங்கே 95, அப்போ 96 இங்கே மட்டும்தான் போட முடியும். கரெக்டாக? அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு என்ன தெரியும்னா இ வந்து 96 கிடையாது, இ இங்கேயும் போட முடியாது. ஒரே ஒரு சான்ஸ், நான் இயை இங்கே மட்டும்தான் போட்டாகணும். வேறு என்னப்பா இருக்குது, 97 இன்னும் இருக்குது. 97 ஏ கிடையாதுன்னா அப்போ எஃப் தான் 97ஆக இருக்க முடியும். மிச்சம் ஒரே ஒரு வருஷம் இருக்குது 94, அது ஏவாக தான் இருக்க முடியும். லாஸ்ட்டில் இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது, ஏ டஸ் நாட் பார்ன் இன் 1997. ஆமாம், 97ல் அவன் பிறக்கல. ஏன் திருப்பி அதே பாயிண்ட்டே கொடுத்துருக்காங்க, இங்கே தான் முன்னாடியே சொல்லிட்டாங்களே. சரி, ஓகேப்பா, ஓகே, அவ்வளோதான்ப்பா, ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா. ஸோ இன்னும் ஒரு லெட்டர் மட்டும் மிச்சம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பி மட்டும் பேலன்ஸ் இருக்கா. ஸோ பி பார்த்தீங்கன்னா 96, அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஏ 92, 96, 94, 97, 95. ஸோ எதுவுமே வந்து நம்ம ஸ்ட்ரக் ஆகவே இல்லை. ஏன்னா நம்ம எழுதின க்ளூஸ் ப்ராப்பராக இருக்கும். நீங்கள் எக்ஸாமில் போடும்போதும் சரி, அவசரமாக தான் இருக்கும். கரெக்டு தான், இவ்வளோ பொறுமையாக போட முடியாது. வேகமாக தான் நீங்களும் போடணும். ஏன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் போடணும். பட் இருந்தாலும் நம்ம வந்து அப்படியே ஒரு சின்ன இடத்துல நம்ம ரஃப் பேப்பரில் இவ்வளோண்டு இடத்துல போய் அப்படியே போட்டு கிறுக்கக்கூடாது. நீங்கள் நம்மளால் ஒரு பெரிய ஒரு ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த ஷீட்டில் பொறுமையாக கொஞ்சம் வேகமாக போட்டாலும் பர்ஃபெக்டாக இந்த க்ளூவெல்லாம் எழுதிட்டிங்கன்னாப்பா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அங்கங்கே அப்படி எழுதுனீங்கன்னா தான் நமக்கு வந்து போடும்போது கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் நீங்கள் எழுதும்போது பேப்பரில் எடுத்து, இன்னும் இங்காக கொட்டிகிட்டே இருக்குன்னு தெரியலப்பா, பேப்பரில் எடுத்து எழுதும்போது கொஞ்சம் பர்ஃபெக்டாக சைட்லலாம் எழுதி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். சரிங்களாப்பா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 2வது செட்டுக்கான ஆன்சர். 3வது செட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். So 6 friends A to F are sitting around a circular table in such a way that 3 of them is at the corners, other 3 in the middle. So 6 பேர்னு சொல்லிட்டாங்கப்பா. 6 பேர்னா நம்ம எப்போதும் போல் நான் சொன்ன மாதிரி இப்படி தான் இருக்கும். இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 6 பேர், கார்னரில் ஒரு 3 பேர் இருந்திருப்பாங்க, சென்டரில் ஒரு 3 பேர். அதே மாதிரி எல்லாருமே ஃபேஸிங் சென்டரா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபேஸிங் அவே ஃப்ரம் த சென்டரா? ஓகே, ஆல் ஆஃப் தெம் ஆர் ஃபேஸிங் அவே ஃப்ரம் த சென்டர். இங்கே பார்த்தீங்களாப்பா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா சென்டரை ஃபேஸ் பண்ணல. ஸோ சென்டருக்கு வெளியில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டிங்கான அரேஞ்ச்மெண்ட் இது. ஸோ வந்து சென்டரில் இல்லை, சென்டரை விட்டு வெளியில் இருக்காங்க. மொத்தம் 6 பேர், கார்னரில் 3 பேர், மிடில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர். ஃபஸ்ட்டு பாயிண்ட், அவங்களுக்கான டிஃப்ரெண்ட் வெயிட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து யார், அவங்க எவ்வளோ வெயிட்டு, எங்கே உட்காந்துருக்காங்க, இது எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஈ சிட்ஸ் அட் த மிடில் of one of the side of the table and his weight is either 60 or 70. ஸோ ஈ வந்து மிடில் தான் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. எதில் வேணாலும் போட்டுக்கலாம், எந்த மிடில் இருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஈ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ ஈ வந்து மிடில்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஈயோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று 60 இருக்கலாம், இல்லை 70 இருக்கலாம். எய்தர்னு சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒன்று 60 இல்லைன்னா 70. F is at one of the corners but not to immediate E. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கப்பா, F வந்து is one of the corners. ஆனால் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாட் இமீடியட் டு ஈன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஈக்கு பக்கத்தில் எஃப் இல்லைன்னா அப்போ இங்கே மட்டும்தான் இருக்க முடியும். அதுவும் இல்லாமல் அவங்க இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லிட்டாங்க, எஃப் இஸ் ஒன் ஆஃப் த கார்னர். ஸோ கார்னரில் தான் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எஃப்க்கு வந்து என்ன வெயிட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இஸ் வெயிட் இஸ் நெய்தர் 55 நார் 65. 55யும் கிடையாது, 65யும் கிடையாது. இந்த 2 வெயிட்டுமே யார் கிடையாது, எஃப் கிடையாது. அதே மாதிரி எஃப் பார்த்தீங்கன்னா ஈக்கு பக்கத்துலேயும் இருக்கக்கூடாது, ஈக்கு பக்கத்துலேயும் இல்லை. ரைட், அடுத்த பாயிண்ட், த வெயிட் ஆஃப் ஒன் ஆஃப் த பர்சன் ஹூ இஸ் இமீடியட் லெஃப்ட் ஆஃப் எஃப் இஸ் 70. எஃப்க்கு இமீடியட்டாக லெஃப்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்களோட வெயிட்டு 70. இவங்க எல்லாருமே அவுட் சைடில் இருக்கிறனால எஃப்க்கு இமீடியட்டாக லெஃப்டாக இவங்க தான் இருக்காங்க. அப்போ இவங்களோட வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 70பா. அப்போ ஈ வந்து 60 இருக்கலாம், இல்லை 70 இருக்கலாம். அதில் அவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா இங்கே உட்காந்துருக்கோம்னா 70. அப்போ இவங்க என்னவா தான் இருக்க முடியும், ஈயோட வெயிட்டு 60 தான் இருக்க முடியும். ஸோ 60ன்றது தான் ஈயோட வெயிட்டு. 70 வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்த பாயிண்ட்டு, ஏஸ் வெயிட் இஸ் 80.
ஓகே இது வந்து டைரக்ட் பாயிண்ட்டு. ஏவோட வெயிட் பார்த்தீங்கன்னா 80 அண்ட் இஸ் இமீடியட் ரைட் ஆஃப் பி. ஓகே, பியோட இமீடியட் ரைட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ இருக்காங்க. ஏவோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80. இதை கொடுத்துட்டாங்கப்பா. இப்போது நான் பியை இங்கே வச்சா ஏ வைக்க முடியாது, பியை இங்கே வச்சா ஏ இங்கே வைக்க முடியாது, பிஏ இங்கே வச்சா ஏ வைக்கலாம், பிஏ இங்கே வச்சா ஏ வைக்க முடியாது. ஸோ எங்கேயுமே பாசிபிள் இல்லைப்பா. ஒரே ஒரு பாசிபிள் இங்கே மட்டும்தான் இருக்குது. நான் பிஏ இங்கே வச்சேன்னா இமீடியட் ரைட்டில் ஏ. ஸோ ஏவோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 80. இங்கே மட்டும்தான் வைக்க முடியும், வேறு எங்கேயுமே பாசிபிள் இல்லை. ஸோ அடுத்த பாயிண்ட்டு, டி சிட்ஸ் அட் ஒன் ஆஃப் த கார்னர். ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. ஓகே, அண்ட் த வெயிட் இஸ் லெஸ் தென் சிஸ் வெயிட். ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாப்பா சியோட வெயிட்டை விட கம்மின்றாங்க. இப்போ நீங்கள் நம்ம ஃபிக்ஸ் பண்ண எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, சி மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணல. அப்போ சி இதுவாக தான் இருக்க முடியும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டீன்ற பர்சன் ஏதோ ஒரு கார்னரில் உட்காந்துருக்கான், ஒரு கார்னர் தான் இருக்குது, அவங்களோட வெயிட்டு சியை விட கம்மி. ஸோ சி எவ்வளோ 70. 70யை விட கம்மியாக வேணும்னா ஒன்று 55 இருக்கும், இல்லை 65 இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் இருக்கிறதுலே கம்மியான வெயிட்டு. ஓகே, ஒன்று 55 இருக்கணும், இல்லை 65 இருக்கணும், வச்சுருப்போம். ஓகே, வேணா 60 ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 55 இல்லை 65. அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். இன்னும் 2-3 பாயிண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். the weight of one who is immediate right of E is not 55. ஈயோட இமீடியட் ரைட்டில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு 55 கிடையாது. ஈயோட இமீடியட் ரைட்டில் யார் இருக்காங்களோ அவங்க 55 கிடையாது. இப்போ தான் நான் சொன்னேன் 55 இருக்கலாம், இல்லை 65 இருக்கலாம். இவங்க 55 கிடையாதுன்னா அப்போ இவங்க என்னவாக தான் இருக்க முடியும், 65 தான் இருக்க முடியும். அப்போ மிச்சம் இருக்கிற வெயிட் யார், பி. இவங்க வந்து 55 கிடையாது, 65 கிடையாதுன்னா அப்போ பி தான் வந்து பார்த்தீங்கன்னா 55 இருக்க முடியும். அப்போ மிச்சம் இருக்கிற வெயிட்டு தான் எஃப். 80 கிலோ போட்டாச்சு, 75 போட்டாச்சப்போ 75 போடலை. அப்போது 75 வந்து எஃப்பாக இருக்க முடியும். அவ்வளோதான், வேறு பாசிபிள் கிடையாது. ஸோ எஃப் வந்து 75, பி வந்து 55, ஏ 80, சி அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சுப்பா. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கான ஆன்சர். இன்ட்ரெஸ்டிங் தான். பெரிய க்ளூஸ் எதுவுமே அவங்க வந்து சில க்ளூஸ் டைரெக்டாக கொடுத்துருந்தாங்க, பட் சில இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இது வந்து ஈஸியான கொஷின்ஸ் தான் இது எல்லாமே. ஏன்னா ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் தான் இது அதிகமாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் லெவல் அப்படின்றது ஓகே ஈஸியாக தான் இருக்குது. நம்மளால் ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம போட்டுற முடியும். பட் எதுக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா எக்ஸாமில் கேட்கும்போது ஐயோ ட்ரையாங்குலரா அப்படின்னு பயந்துடக்கூடாது. ட்ரையாங்கிள் தானே, நம்ம தான் படிச்சிருக்கோம்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு போகணும். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. ஸோ அதனால் என் கூடயே சேர்ந்து நீங்களும் சால்வ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எப்போதும் சொன்ன மாதிரி தான். ஸோ தட் நம்மளும் இந்த வீடியோவில் படித்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கொஷின். So there are 6 person A to F are sitting around a triangular table such that 3 of them sits at the corner and other 3 of them sits at the middle. So அவங்க இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா one who sits at the corner faces towards the center and one who sits at the middle faces away from the center. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குப்பா. மொத்தம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா 6 பேர். ஸோ இந்த 6 பேரில் எப்போதும் போல் அதே லாஜிக் தான். கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த கார்னர்ஸில் பார்த்தீங்கன்னா 3 பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ இதில் அவங்க என்ன பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னரில் உட்காந்துருக்கவங்க ஃபேஸஸ் டுவர்ட்ஸ் சென்டர். ஸோ இவங்கெல்லாம் சென்டர் நோக்கியும், இதில் மிடில் உட்காந்துருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவே ஃப்ரம் த சென்டர். அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. கரெக்டு தானே? அந்த ஒன் ஹூ சிட்ஸ் இன் த மிடில் சைட்ஸ் டேபிள் ஃபேஸஸ் அவே ஃப்ரம் த சென்டர். ஓகேப்பா. ஒருவேளை பாசிபிள் டயக்ராம் வந்துச்சுன்னா கீழே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதே மாதிரி அவங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் கலர் வேறு பிடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க யார் எந்த கலர் பிடிக்குதுன்றதை நம்ம பார்த்து போடணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, the one who likes black sits at the corner of the table. டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தான், உங்களுக்கே தெரியும். எனக்கு பிடிச்ச இடம் இதுதான், இதுலேருந்து ஆரம்பிச்சிடுறேன். ஸோ கார்னரில் உட்காந்துருக்கிறவங்க பிளாக்குன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த பாயிண்ட்டு, E does not sits at the corner. E வந்து கார்னர் கிடையாதுப்பா. அப்போது இந்தந்த பிளேசஸ்லாம் யார் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா E வரக்கூடாது. அப்போ சென்டரில் தான் ஏதோ ஒரு இடத்துல இருக்கணும். ஓகே. அடுத்த பாயிண்ட்டு, A likes neither pink nor blue. ஓகே, இதெல்லாம் க்ளூவாக தான் எழுதணும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏக்கு பார்த்தீங்கன்னா A likes neither pink nor blue. ஸோ பிங்க்கும் பிடிக்காது, ப்ளூவும் பிடிக்காது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு. ஸோ அதே மாதிரி E வந்து எங்கே உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்னர்ஸில் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அடுத்த பாயிண்ட்டு, the one who sits between one who likes black and F. There are no one sits between the one who likes black and F. ஸோ பிளாக்குக்கும் எஃப்க்கும் நடுவில் யாருமே கிடையாது.
அப்போ யாருமே கிடையாதுன்னா அப்போ இமீடியட்டாக தான் உட்காந்துருக்கணும்ப்பா. ஒன்று எஃப் இங்கே உட்காந்துருக்கணும் ஒரு சான்ஸு, இல்லைன்னா எஃப் இங்கே உட்காந்துருக்கணும். ரெண்டே சான்ஸ் தான். ஏன்னா பிளாக்குக்கும் எஃப்க்கும் நடுவில் யாரும் கிடையாது. அப்போது ஒன்று இமீடியட் தான், இங்கே எஃப் இல்லை இங்கே எஃப். தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னா உடனே அடுத்த டயக்ராமுக்கு போயிடுவோம். ஓகேவா? அடுத்த பாயிண்ட்டு, ஏ சிட்ஸ் செகண்ட் டு ரைட் ஆஃப் ஒன் ஹூ லைக்ஸ் பிளாக். ஸோ பிளாக்கோட ரைட்டில் ரெண்டாவது இடத்துல ஏன்றாங்க. பிளாக்கோட ரைட்டில் ரெண்டாவது இடத்துல ஏ. பிளாக் தான் சென்டரு. அப்போது ரெண்டாவது இடத்துல ஏன்னா இங்கே தான் வர முடியும். பிளாக்கோட ரைட்டில் செகண்டில் ஏ. ஸோ அடுத்தது சி லைக்ஸ் க்ரீன். ஓகே, ஸோ சிக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் பிடிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்த பாயிண்ட்டு, only one person sits between who likes black and D. பிளாக்குக்கும் டிக்கும் நடுவில் ஒரே ஒருத்தர் தான். அப்போது பிளாக் நம்ம இங்கே இருக்குன்னா டியை இங்கே மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், வேறு பாசிபிளே கிடையாது. ஸோ பிளாக்குக்கும் டிக்கும் நடுவில் ஒருத்தர். ஒன் who likes blue sits immediate right of one who likes pink. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாருக்கு ப்ளூ பிடிக்குதோ அவங்க பிங்க்குக்கு இமீடியட் ரைட்டில் இருக்காங்கன்றாங்க. ஸோ பிங்க்கோட ரைட்டில் இமீடியட்டாக இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னா ப்ளூ பிடிக்குது. ஆல்ரெடி ஏக்கு வந்து பிங்க்கும் ப்ளூவும் பிடிக்காது. இங்கே போட்டோன்னா வராது. இங்கே வந்து நீங்கள் பிங்க் வச்சிங்கன்னா இது ப்ளூ, இதுவும் கிடையாது. இங்கே பிங்க் வச்சிங்கன்னா இது ப்ளூ, இல்லை இங்கே பிங்க் வச்சிங்கன்னா இது ப்ளூ. ஸோ ரெண்டே சான்ஸ் தான்ப்பா. இதில் ஏதோ ஒன்று தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ப்ளூவாக இருக்க முடியும். வேறு எந்த இடமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கிடையாது, வேறு எங்கேயுமே நம்ம வைக்க முடியாது. ஸோ பிங்க்கோட இமீடியட் ரைட்டில் ப்ளூன்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் இருக்கும். ஓகே, இ வந்து கார்னர் கிடையாது. இந்த பாருங்கள், இ வந்து கார்னர் கிடையாதுப்பா. அப்போ இ கார்னர் கிடையாதுன்னா மிச்சம் இருக்கிற ஒரே பிளேஸ் இது தான். ஓகேவா? அதே மாதிரி சி வந்து க்ரீனுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது சி வந்து க்ரீன்னா கரெக்டு. இப்போ பாருங்களேன், சி வந்து க்ரீன்ப்பா. சி க்ரீனாக இங்கே எங்கேயுமே வைக்க முடியாது. நம்மளுக்கே தெரியும் எஃப் ஒன்று இங்கே வரலாம், இல்லை எஃப் இங்கே வரலாம். ஒருவேளை நான் எஃப்ஐ இங்கே வச்சு க்ரீன் அப்படின்னு போட்டேன்னா என்னால் பிங்க்கு ப்ளூ வைக்க முடியாது. அப்போ கண்டிப்பாக இங்கே தான் என்ன வந்திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சி வந்திருக்கணும். இதுதான் க்ரீனாக இருக்கணும். அப்போ கண்டிப்பாக எஃப்ஐ இங்கே தான் வைக்க முடியும், வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ பிங்க்கு ப்ளூ ஏதோ ஒன்று தான். ஓகே, லாஸ்ட் இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்குது. ஒன் who likes blue. ஓகே, பி does not sits next to adjacent to A. adjacentனா பக்கத்தில். ஸோ பிக்கு பக்கத்தில் ஏ உட்காந்துருக்க கூடாதுன்றாங்க. பிக்கு பக்கத்தில் ஏ உட்காந்துருக்க கூடாதுன்னா அப்போது பி வந்து இங்கே மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அப்போ பி நம்ம இங்கே போட்டுக்கலாம், ஏன்னா சிஇ தான் உட்காந்துருக்காங்க. ஒன் who likes red sits second to right of one who likes blue. ஸோ ப்ளூவோட ரைட்டில் ரெண்டாவது இடத்துல ரெட்டுப்பா. ப்ளூவோட ரைட்டில் ரெண்டாவது இடத்துலனா இப்போ நான் இதை ப்ளூ ஃபிக்ஸ் பண்ணேன்னா ரைட்டில் ரெட்டு போட முடியாது. அப்போ நான் கண்டிப்பாக எதை தான் ஃபிக்ஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இதை தான் ப்ளூவாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ரைட்டில் ரெண்டாவது இடத்துல இதுதான் ரெட்டாக இருக்க முடியும். அப்போது பிங்க் அண்டு ப்ளூ நம்மளுக்கு தெரியும். அப்போது இது ப்ளூன்னா அப்போ இவங்க தான் பிங்க்காக இருக்க முடியும், பிடிச்ச கலரு. மிச்சம் ஒன்று இருக்குப்பா, ஒரே ஒரு கலர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன கலர் பேலன்ஸ் இருக்குது? 6-2 என்ன கலருன்னா பிளாக்கு, க்ரீனு, ஒயிட்டு, பிங்க்கு. பிளாக்கு, க்ரீனு, ஒயிட் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குதுப்பா. ஸோ அப்போ இது ஒயிட்டாக இருக்க முடியும், ரைட்? ஸோ இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர்ப்பா. அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் எதில் மட்டும் யோசிச்சேன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்ம யோசித்து ஃபிக்ஸ் பண்ணேன். அந்த எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த எஃப் தான். ஏன்னா நமக்கு வந்து 2 பாசிபிள் இருந்தது, இங்கே எஃப் போடலாம் இல்லை இங்கே எஃப் போடலாம். கடைசி வரைக்குமே ஃபிக்ஸ் பண்ண முடியல. பட் கடைசியாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்னா ஒருவேளை நான் இங்கே எஃப்ஐ வச்சுட்டேன்னா இந்த இடத்துல நான் வந்து சியை தான் வைக்கணும், வேறு இடம் இல்லை. அப்போ இங்கே சி போட்டு க்ரீன் போட்டுட்டேன்னா பிங்க்கு ப்ளூக்கு வேறு எங்கேயுமே இடம் கிடையாது. அப்போ நான் எஃப்ஐ இங்கே வச்சா மட்டும்தான் பிங்க்கு ப்ளூ போட முடிஞ்சது. அதனால நான் சியை இங்கே வச்சேன். எஃப்ஐ இங்கே வச்சுட்டு ப்ளூ பிங்க்கு டவுட்டாக இருந்தது. கடைசியில் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்க, ப்ளூவோட ரைட்டில் ரெண்டாவது ரெட்டு. இங்கே ப்ளூ வச்சேன்னா ரெட்டு போட முடியாது. அப்போ இங்கே ப்ளூ வச்சு ரெட்டு ஃபிக்ஸ் பண்ணேன், மிச்சம் இருக்கிற கலரை போட்டேன். நம்மளுக்கு இ வந்து கார்னர் கிடையாது, சென்டர்னால இ இங்கே ஃபிக்ஸ் பண்ணி போட்டேன்ப்பா. அவ்வளோதான். ஸோ க்ளூவை பர்ஃபெக்டாக எழுதினேன், எல்லா பாயிண்ட்டும் ப்ராப்பராக படித்தேன், க்ளூவை ஃபிக்ஸ் பண்ண ஆன்சர் வந்துருச்சு. அவ்வளோதான், எதுவுமே கஷ்டமே படலை. இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த 2 நிமிஷத்தில் நம்மளால் எக்ஸாமில் இந்த மாதிரியான கொஷினை போட்டுற முடியும்ப்பா. அடுத்த அரேஞ்ச்மெண்ட். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 person S2X are sitting around a triangular table. 3 of them sits at the corner and 3 of them sits at the middle. And some of them were facing the center and some of them were facing outside the center.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யார் சென்டரில் இருக்காங்க, யார் அவுட் சைடில் இருக்காங்கன்றதே அவங்க கொடுக்கல. பட் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளில், ஸோ ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா 6 பேர். ஓகே, ஸோ 1 2 3 4 5 6. ஸோ ஃபேஸிங் சென்டர் நாட் ஃபேஸிங் சென்டரே அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அவங்க டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளோட டார்கெட். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா the one who works in TCS is immediate right of one who works in Google. ஸோ கூகுளில் யார் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ரைட்டில் இமீடியட்டாக இருக்கிறவங்க டிசிஎஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ கூகுள் ஃபேஸிங் சென்டரா நாட் ஃபேஸிங் சென்டரான்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி கூகுள் கார்னரானும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நிறையா பாசிபிள் இருக்கிறனால பட் நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். கூகுளோட ரைட் சைடில் யார் இருக்காங்களோ இமீடியட் ரைட்டில் அவங்க வந்து டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும்தான் தெரியும். ஸோ எக்ஸ் ஒன் ஒர்க்ஸ் இன் கூகுள். ஓகே, எக்ஸ் ஒர்க்கிங் இன் இன்ஃபோசிஸ். ஸோ எக்ஸு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அது டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அடுத்த பாயிண்ட்டு, யூ அண்ட் ஒன் ஹூ ஆஸ் ஒர்க்கிங் இன் எஸ்பிஐ போத் ஆர் ஃபேஸிங் த ஆப்போசிட் டைரெக்ஷன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யூவும் எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணுறவங்களும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூ வந்து ஃபேஸிங் சென்டர்னால் எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணுறவங்க ஃபேஸிங் அவுட் சைடாக இருக்கணும். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா யூவும் எஸ்பிஐயில் யார் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்க ஒர்க்கிங் பண்ணுறாங்களோ 2 பேரோட டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கணும். ஸோ அடுத்த பாயிண்ட்டு, W sits at the corner and faces the center. ஒரே ஒரு டைரக்ட் க்ளூ தான். W வந்து கார்னர்னு சொல்லிட்டாங்க, ஃபேஸிங் த சென்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ W வந்து கார்னர், ஃபேஸிங் த சென்டர். இது மட்டும்தான் இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அடுத்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா the one who is working in SBI sits second to left of W. ஸோ டபிள்யூவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செகண்டில் எஸ்பிஐன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டபிள்யூவோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது, செகண்டில் யார் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ. இது டைரக்ட் க்ளூ அப்படின்றனால ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எஸ்பிஐ எந்த இன்சைடு அவுட் சைடான்றது தெரியாது, பட் எந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அடுத்த பாயிண்ட்டு, யூ சிட் செகண்ட் டு லெஃப்ட் ஆஃப் எஸ். ஸோ எஸ்ஸோட லெஃப்ட்டில் செகண்டில் யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்ஸோட லெஃப்ட்டில் செகண்டில் பார்த்தீங்கன்னா யூ. வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊ ஃபேஸஸ் அவுட் சைடு. அப்போ எஸ்ன்ற பர்சன் பார்த்தீங்கன்னா அவுட் சைடை ஃபேஸ் பண்ணியிருக்கான். ஓகேவா? அப்போது எஸ் வந்து அவுட் சைடுனா அப்போது நம்மளுக்கு வந்து எஸ் அவுட் சைடில் செகண்டில் யூ. இப்போது இங்கே எஸ் வைக்கிறது முடியாது, இந்த இடத்துல வச்சிங்கன்னா அவுட் சைடில் வச்சிங்கன்னா யூ. நிறைய பாசிபிள் வந்துடும்பா, எஸ்யூ. ஓகே, நிறைய பாசிபிள் இருக்கிறனால இப்போதைக்கு இருக்கட்டும், நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா அந்த க்ளூவை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த பாயிண்ட்டு, எஸ் இஸ் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் டபிள்யூ. ஸோ டபிள்யூக்கு பக்கத்தில் தான் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ் வந்து ஃபேஸிங் அவுட் சைடு. பாருங்கள், டபிள்யூக்கு பக்கத்தில் தான் எஸ்ன்னா ஒன்று எஸ் இங்கே வைக்கலாம், இல்லை எஸ் இங்கே வைக்கலாம். இப்போ எஸ்ஸை இங்கே வச்சிங்கன்னா எஸ் வந்து அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க எஸ் ஃபேஸஸ் அவுட் சைட் த சென்டர். ஸோ அப்போ வெளியில் பார்த்துருக்காங்க அப்படின்னா அவங்க இன்னொரு பாயிண்ட் மேலே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எஸ்ஸோட லெஃப்ட்டில் செகண்டில் யூ. அப்போ எஸ்ஸோட ரைட்டு எஸ்ஸோட லெஃப்ட்டு இது வரும், செகண்டில் யூ வரும். இப்போ இங்கே வச்சோன்னா செகண்டில் யூ. 2 பாசிபிள் வருதா? ஸோ எஸ்ஸை வந்து இங்கே வச்சிங்கன்னா லெஃப்டில் செகண்டில் யூ, இங்கே யூ வரலாம். இந்த இடத்துல வச்சிங்கன்னா இங்கே யூ வரலாம். ஸோ 2 பாசிபிள் இருக்குது. ஓகே, ஸோ பட் வந்து எஸ்ஸை வந்து எங்கே தான் வைக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் இங்கே வச்சிங்கன்னா செகண்டில் யூ, எஸ் இங்கே வச்சிங்கன்னா செகண்டில் யூ. ஓகேப்பா, ஓகே. ஸோ அடுத்த பாயிண்ட் இன்னும் நம்ம வந்து யூ. ஓகே, அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ஊ ஃபேஸஸ் த அவுட் சைடு, எஸ் ஃபேஸஸ் த அவுட் சைடு. எஸ் இஸ் அன் இமீடியட் நெய்பர் ஆஃப் டபிள்யூ, அது எல்லாமே தெரியும். எஸ் இஸ் ஒர்க்கிங் இன் ஐபிஎம். ஸோ எஸ்ஸோட டைரக்ட் ஒர்க்கிங் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஐபிஎம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அடுத்த பாயிண்ட்டு, the one who is working in IBM sits immediate left of V. ஸோ வியோட லெஃப்ட்டில் இமீடியட்டாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ் இருக்காங்க. வியோட லெஃப்ட்டில் இமீடியட்டாக எஸ். இப்போது நான் இங்கே வந்து நான் இதை வச்சேன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் எஸ்ஸை ஐபிஎம்மை வச்சேன்னா வியோட லெஃப்ட்டு. அப்போ வியோட லெஃப்ட்டுனா நமக்கு வந்து இந்த பர்சனோட லெஃப்ட்டில் வரணும். அப்போ இதுதான் வியாக இருக்க முடியும். இது ஒரு பாசிபிள். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நான் எஸ் வச்சேன்னா வி இங்கே வரலாம். ஓகே, திருப்பி நிறைய பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்த பாயிண்ட்டு, T
T and W are facing the opposite direction. ஸோ அப்போ W facing centerனா அப்போ T பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் இருக்கணும். போத் ஆர் ஃபேஸிங் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அடுத்த பாயிண்ட் உங்களுக்கு ஏதாவது க்ளூ ஃபிக்ஸ் பண்ண முடியுதா பாருங்கள். பட் என்னால் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல இப்போ வரைக்கும். ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட்டுப்பா. ஸோ the one who is working in TCS and one who is working in IBM are both are facing the same direction. ஸோ டிசிஎஸும் ஐபிஎம்மும் சேம் டைரக்ஷன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்னா ஐபிஎம்மில் இருக்கிறவங்க வெளியில் பார்க்குறாங்க அவுட் சைட் த சென்டர். அப்போ டிசிஎஸில் இருக்கிறவங்களும் அவுட் சைட் த சென்டராக தான் இருக்க முடியும். ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் இப்போ இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது. W sits third to right of X who is facing inside. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா W எங்கே உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட ரைட்டில் தேர்டில் அண்ட் who is facing inside அப்படின்னா X is facing inside. அப்போது டெஃபினட்டாக என்னால் எக்ஸை இங்கே தான் வைக்க முடியும். ஃபேஸிங் இன்சைடு ரைட்டில் 3வது 1 2 3. ஸோ அப்போது கண்டிப்பாக எக்ஸ் இங்கே தான். நம்மளுக்கு எக்ஸ் வந்து ஆல்ரெடி என்ன தெரியும்னா இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஸோ நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம்ப்பா. இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன தெரியும்னா எஸ் வந்து அவுட் சைடு. அந்த பாயிண்ட் சொல்லியிருந்தாங்கல்ல எஸ்ஸோட லெஃப்டில் செகண்டில் யூ. ஸோ எஸ்ஸோட லெஃப்டில் செகண்டில் யூனா அப்போ பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சிங்கன்னா ரைட்டில் வந்துடும். இந்த இடத்துல வச்சிங்கன்னா எஸ் இங்கே வச்சிங்கன்னா எஸ்ஸோட லெஃப்டில் செகண்டில் யூ. ஸோ இங்கே மட்டும்தான் நீங்கள் யூ வைக்க முடியும். ஸோ எஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் அவுட் சைடு. அப்போ கண்டிப்பாக வந்து ரைட் யூ. ஓகே, அப்போது எஸ் இங்கே தான் வைக்கணும். எஸ் இங்கே எஸ்ஸோட லெஃப்டில் ரைட்டில் யூ, இந்த இடத்துல தான் யூ வரும். எஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஐபிஎம் டைரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது எஸ்ஸோட லெஃப்டில் செகண்டில் யூ போட்டாச்சு. எஸ் வந்து அவுட் சைடு. நம்மளுக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன தெரியும்னா யூவும் எஸ்பிஐயும் உட்காந்துருக்கவங்க ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஈக்குவலு. அப்போது டிசிஎஸோட நாட் ஃபேஸிங் சென்டர் வெளியில். ஸோ டிசிஎஸோட ரைட்டில் கூகுளோட ரைட்டில் டிசிஎஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கூகுளோட ரைட்டில் டிசிஎஸ்னால் கூகுளோட ரைட்டில் டிசிஎஸ் ஒரே ஒரு பாசிபிள் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல மட்டும்தான்ப்பா வர முடியும். வேறு சான்சஸே கிடையாது. பிகாஸ் இங்கே கூகுள் டிசிஎஸ் டி வந்து ஃபேஸிங் அவுட் சைடு. ஓகே, ஸோ டி வந்து ஃபேஸிங் அவுட் சைடுன்னா இருக்கிற ஒரே ஒரு பாசிபிள் இதுவாக தான் இருக்கும். இங்கே நீங்கள் டி வச்சிங்கன்னா ஏதோ ஒன்று தான் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. யூவோட செகண்டில் ரைட்டில் எஸ் வந்து அவுட் சைடு. ஐபிஎம் எஸ்பிஐயும் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டோமா? ஹூ இஸ் ஃபேஸிங் த சென்டர். ஸோ டி அண்ட் டபிள்யூ ஆர் ஃபேஸிங் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ டி அண்ட் டபிள்யூ ஆர் ஃபேஸிங் த ஆப்போசிட் டைரக்ஷன்னா டி வந்து அவுட் சைட் தான் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எக்ஸ் இஸ் ஒர்க்கிங் இன் இன்ஃபோசிஸ். ஸோ த ஒன் ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் டிசிஎஸ் இமீடியட் ரைட் ஆஃப் ஒன் ஹூ இஸ் ஒர்க்கிங் இன் கூகுள். ஸோ கூகுளோட ரைட்டில் இமீடியட்டில் டிசிஎஸ் இருக்கணும். ஸோ கூகுளோட ரைட்டில் இமீடியட்டில் டிசிஎஸ் ஒரு பாசிபிள். கூகுளோட ரைட்டில் இமீடியட்டில் டிசிஎஸ் இது ஒரு பாசிபிள். ஸோ 2 பாசிபிள் இருக்குது. ஓகே, SBI both are facing the opposite direction. You is working on the SBI is facing the opposite direction. So அடுத்து பார்த்தீங்கன்னா W sits at the corner and faces the center. So one who is working in SBI sits second to left of W. Okay, U sits second to left of S. S ஓட லெஃப்டில் செகண்டில் U. S ஓட லெஃப்டில் செகண்டில் U. Who faces the outside? S is faces the outside. S is an immediate neighbor of W. S is working in IBM. There is one who is working in IBM sits immediate to the left of V. இந்த பாயிண்ட் விட்டுட்டோமோ? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வியோட லெஃப்ட்டில் இமீடியட்டில் பார்த்தீங்கன்னா யார் உட்காந்துருக்காங்க அந்த பாயிண்ட் நம்ம படிச்சுட்டோம். பட் அதை விட்டுட்டோம்னு நினைக்கிறேன் அந்த க்ளூவை. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா the one who is working in IBM sits immediate left of V. ஸோ வியோட லெஃப்ட்டில் இமீடியட்டில் இருக்கிறவங்க ஐபிஎம்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுதான் V. ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வீனா வியோட லெஃப்ட்டில் தான் இமீடியட்டாக ஐபிஎம்னு சொல்லனால அப்போ வந்து இவங்க வந்து ஃபேஸிங் அவுட் சைடாக இருக்கணும். அப்போது எஸ்பிஐ அவுட் சைடுனா யூ வந்து ஃபேஸிங் இன்சைடாக இருக்கணும். அப்போது மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டி மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த டி இந்த இடத்துல தான் வரும். டி வந்து ஃபேஸிங் அவுட் சைடாக தான் இருக்க முடியும். ஏன்னா அப்புறம் எஸ்ஸும் டிசிஎஸும் ஒரே டைரக்ஷன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டி வந்து அவுட் சைடு. அப்போ பார்த்தீங்கன்னா டிசிஎஸும் அவுட் சைடாக தான் இருக்க முடியும். அப்போ டிசிஎஸ் அவுட் சைட்னா இங்கே மட்டும்தான் வர முடியும். ஸோ அப்போது இது டிசிஎஸ்ஸாக இருக்கணும். ஸோ இது டிசிஎஸ்ஸாக இருந்துச்சுன்னா இது வந்து நம்மளுக்கு கூகுளாக இருக்கணும். ஏன்னா கூகுளோட ரைட்டில் இமீடியட்டில் டிசிஎஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது டபிள்யூ மட்டும்தான். ஸோ டபிள்யூ இருக்கிறது மிச்சம் இருக்கிற ஒரு கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா
டிசிஎஸ், எஸ்பிஐ, கூகுள், ஐபிஎம், மைக்ரோசாஃப்ட் மட்டும் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் மைக்ரோசாஃப்ட். பார்த்தீங்களா, ஒரு சின்ன பாயிண்ட் தான், ஒரே ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணனால மொத்தம் அரேஞ்ச்மெண்ட்டுமே எனக்கு லேட் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ தூரம் கரெக்டாக படிச்சுட்டு வந்தோம், அந்த ஒரு க்ளூ மட்டும் தான் இங்கே எழுதலைன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எல்லா க்ளூவும் எழுதியிருக்கேன், பட் ஒரு க்ளூவை மட்டும் நான் எழுதலை பாருங்கள். இதெல்லாமே எழுதிட்டேன், எல்லாமே எழுதியாச்சு. ஆனால் ஒரு க்ளூ மட்டும் எழுதலை, அந்த வி. அந்த ஒரு க்ளூனால மொத்த அரேஞ்ச்மெண்ட்டுமே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேப்பா, பரவாயில்ல. பட் இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். எல்லா க்ளூஸுமே முக்கியம். சின்ன பாயிண்ட்டாக இருந்தால் கூட அந்த க்ளூஸும் முக்கியம். பிகாஸ் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட நம்ம டைம் வேஸ்ட் ஆகிடும். இப்போ நான் வேஸ்ட் பண்ண மாதிரி நீங்கள் எக்ஸாமில் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன் அந்த க்ளூ எழுதாமல். பட் நீங்கள் என் கூடயே சேர்ந்து போட்டிருக்கும் போது நீங்கள் போட்டிருக்கணும். இல்லை அப்படின்னா பரவாயில்ல, நம்ம கற்றுக்கலாம். எந்த ஒரு சின்ன க்ளூஸுமே முக்கியம்ப்பா. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ப்பா வீடியோ பார்த்ததுக்கு. இது ட்ரையாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் வந்து நம்ம எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா பயந்துடாதீங்க, கஷ்டம்னு நினச்சிடாதீங்க. நம்ம படிச்சிருக்கோம், ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்ஸில் கேட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். 6 பேர் 9 பேர், 6 பேர்னால் எப்படி போடணும், 9 பேர்னால் எப்படி போடணும், கொஷினை ஒரு வாட்டி படித்து யார் ஃபேஸிங் இன்சைட் யார் ஃபேஸிங் அவுட் சைடு. இந்த லாஸ்ட்டு கொஷனில் பார்த்தீங்கன்னா யார் இன்சைட் அவுட் சைடுன்னே சொல்லலை, பட் நம்ம தான் புரிஞ்சு போடணும். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிப்பா வீடியோவை பார்த்ததுக்கு. ஸோ மறந்துடாமல் அடுத்தடுத்த வீடியோஸை போய் சேனலில் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணும்னாலும் சேனலில், தமிழ் சேனலில் இருக்குது. ஸோ பொறுமையாக பார்த்து படித்து டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா எந்த காம்படேட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் கிளியர் பண்ணலாம். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா.